Hi friends, we started this channel just to make you speak English somehow. To speak English, you must first begin to speak it. Speaking English is not a big deal. So if there is only interest is enough. Well guys, in this lesson, I would like to teach you some spoken English tips through Tamil. So if you are ready to learn, let's get started. Before let's get started, if you are new to this channel, please do subscribe this channel and also press the bell icon for new videos. My wonderful friends, in this lesson, I would like to teach you some spoken English tips. Yes, இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்க போற டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஜெனரலா பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவோம், அந்த ஃப்ரெண்ட் நம்ம கிட்ட ஏய் இதை கொஞ்சம் எடுத்து வைடா அப்படின்னு சொல்லுவான். அப்ப நம்ம சொல்லுவோம், இது என்னோட வேலை இல்ல, அது உன்னோட வேலை. இதை எடுத்து வைக்கிறது உன்னோட வேலை, அங்க போறது உன்னோட வேலை, இதை கத்துக்கிறது உன்னோட வேலை, இங்கிலீஷ் பேசுறது உங்களோட வேலை, இந்த வீடியோவை பாக்குறது உங்களோட வேலை, இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்றது உங்களோட வேலை, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றது உங்களோட வேலை. இந்த மாதிரி நீங்க உங்களோட வேலை அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்ற சென்டென்ஸ் எப்படி எல்லாம் இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கறதா இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போற டிப்ஸ். So this will be very helpful for you. So please do watch it till the end and definitely you are going to learn something new. Let's get started. இந்த மாதிரி இது உன்னோட வேலை, இது உங்களுடைய ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இட்ஸ் யுவர் ஒர்க், இட்ஸ் யுவர் ஒர்க், இட்ஸ் யுவர் ஒர்க் டு அப்படிங்கறத வச்சுதான் சென்டென்சஸ் மேக் பண்ண போறோம். So look at this carefully. It's your work too. It's your work too. This is fixed. There is no change. Okay. It's your work too. அப்படிங்கறத வச்சுதான் இது உன்னுடைய வேலை அப்படிங்கிற சென்டென்சஸ் மேக் பண்ண போறோம். So it's your work too plus V1 verb. There is only V1 verb. There is no verb plus ing, verb plus ed. Okay friends. Base form of verb we call V1 verb plus other words. So once again, it's your work to plus V1 verb plus other words. This is the structure, very simple, correct? So look at this example. It's your work to learn English. It's your work to learn English. ஆங்கிலம் கத்துக்கிறது உங்களோட வேலை. It's your work to learn English. It's your work to learn English. இங்கிலீஷ் கத்துக்கிறது உங்களோட வேலை. Okay friends? And it's your work to understand. புரிஞ்சுக்கிறது உங்களோட வேலை. It's your work to understand. For example, it's your work to understand my situation. It's your work to understand my memories. It's your work to understand my feelings. Okay, இது புரிஞ்சுக்கிறது உங்களோட வேலை. And it's your work to go there. அங்க போறது உங்களோட வேலை. அங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட யாராவது சொன்னா கூட அங்க போறது என் வேலை இல்ல, அங்க போறது உங்களோட வேலை. It's your work to go there. It's your work to go there. Okay, and it's your work to buy this. இத வாங்குறது உங்களோட வேலை. It's your work to buy this. இப்போ மார்க்கெட் எல்லாம் போறோம் அப்படின்னா இது கொஞ்சம் வாங்கி கொடு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம், இது என்னோட வேலை இல்ல. It's your work to buy this. இத வாங்குறது உன்னோட வேலை. It's your work to buy this. And it's your work to do this. இத செய்யறது உங்களோட வேலை. This is not my work. Your work to அப்படின்னு சொல்லுவோம். It's your work to do this. It's your work to do this. இது செய்யறது உங்களோட ஒர்க். ஓகே, சோ ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லுவோம், இது செய்யறது உங்களோட ஒர்க். இட்ஸ் யுவர் ஒர்க் டு டூ திஸ். இது செய்யறது உங்களோட வேலை. சோ இந்த மாதிரி நீங்க அங்க போறது உன்னோட வேலை அப்படின்னு சொல்றதுக்கு இட்ஸ் யுவர் ஒர்க் டு கோ தேர். இங்க வர்றது உங்களோட வேலை அப்படிங்கிறதுக்கு இட்ஸ் யுவர் ஒர்க் டு கம் ஹியர். கிளீன் பண்றது உங்களோட வேலை அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல இட்ஸ் யுவர் ஒர்க் டு கிளீன். இட்ஸ் யுவர் ஒர்க் டு வாஷ். கழுவுறது உங்களோட வேலை. இட்ஸ் யுவர் ஒர்க் டு கேட்ச். பிடிக்கிறது உங்களோட வேலை. இட்ஸ் யுவர் ஒர்க் டு ஈட். சாப்பிடுறது உங்களோட வேலை. இட்ஸ் யுவர் ஒர்க் டு ரன். ஓடுறது உங்களோட வேலை. இட்ஸ் யுவர் ஒர்க் டு ஸ்டடி. நீங்க படிக்கிறது உங்களோட வேலை. இட்ஸ் யுவர் ஒர்க் டு பிளே. விளையாடுறது உங்களோட வேலை. இட்ஸ் யுவர் ஒர்க் டு ஸ்லீப். தூங்குறது உங்களோட வேலை. இட்ஸ் யுவர் ஒர்க் டு வாட்ச். பாக்குறது உங்களோட வேலை. இட்ஸ் யுவர் ஒர்க் டு டூ. செய்யறது உங்களோட வேலை. இட்ஸ் யுவர் ஒர்க் டு டிரைவ். ஓட்டுறது உங்களோட வேலை. இட்ஸ் யுவர் ஒர்க் டு டெல். சொல்றது உங்களோட வேலை. இட்ஸ் யுவர் ஒர்க் டு ஸ்டாண்ட். நிக்கிறது உங்களோட வேலை. இட்ஸ் யுவர் ஒர்க் டு சிட். உட்கார்றது உங்களோட வேலை. இட்ஸ் யுவர் ஒர்க் டு ஸ்லீப். தூங்குறது உங்களோட வேலை. இந்த மாதிரி நீங்க உங்களோட வேலை அப்படின்னு சொல்றதுக்கு இட்ஸ் யுவர் ஒர்க் டு அப்படிங்கறத யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஈஸியா மேக் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்க யுவர் அப்படிங்கிறதுக்கு பதிலா ஹிஸ், ஹர் இந்த மாதிரி நீங்க possessive adjectives சொல்லுவாங்க. அத possessive adjectives அப்படின்னா I comes means my. இது என்னோட வேலை அப்படின்னு சொல்றதுக்கு இட்ஸ் மை ஒர்க் டு
do ஏதாவது ஒரு verb சேர்த்துக்கங்க. ஓகே, இது செய்யறது என்னோட வேலை அப்படிங்கிறதுக்கு இட்ஸ் மை ஒர்க் டு டூ. இது செய்யறது அவனோட வேலை அப்படின்னா இட்ஸ் ஹிஸ் ஒர்க் டு டூ. ஓகே, இது செய்யறது அவளோட வேலை அப்படின்னா இட்ஸ் ஹர் ஒர்க் டு டூ. இது செய்யறது அவங்களோட வேலை அப்படின்னா இட்ஸ் their ஒர்க் டு டூ. சோ இந்த மாதிரி நீங்க பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். he அப்படின்னா his யூஸ் பண்ணும், she அப்படின்னா her யூஸ் பண்ணும், they அப்படின்னா their யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, சோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க சென்டென்சஸ் ஈஸியா மேக் பண்ணிக்கலாம். உங்களுடைய வேலை அப்படினு சொல்றதுக்கு இட்ஸ் யுவர் ஒர்க் டு. ஓகே, I hope this lesson was very useful to you. I'll see you soon again some other interesting class. Until bye bye, take care.